மலாக்கா போலீஸ் தலைவர் வெளியிட்டது பொய்யான அறிக்கையாகும். புதிய ஆதாரங்களுடன் வாதிட்டார் அருண் துரைசாமி. மலாக்கா டுரியான் துங்காலில் 3 இந்திய இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜுல்கைர் முக்தார் வெளியிட்ட அறிக்கைகள் யாவும் பொய்யானதாகும் என்று ஆகம அணி தலைவர் அருண் துரைசாமி இன்று பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மலாக்கா போலீஸ் தலைவர் ஜுல்கைர் முக்தார் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் செம்பனை தோட்டத்தில் நடந்தது என்று அறிவித்துள்ளார். ஆனால் இது முழுக்க முழுக்க வடிகட்டிய பொய்யாகும் என்று குற்றம் சாட்டும் அருண் துரைசாமி, இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 224வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது என்பதற்கான ஆதாரங்களை காட்டும் புகைப்படங்களை இன்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் காட்டினார். இது தொடர்பான ஆதாரங்கள் மற்றும் புகைப்படங்களை தகவல் அளித்துள்ள ஒரு நபர் தமிழில் எழுதப்பட்ட கடிதத்தின் வாயிலாக இணைத்துள்ளார் என்று அருண் துரைசாமி தெரிவித்தார். 3 தமிழ் இளைஞர்களும் போலீசாரால் மிக கொடூரமான முறையில் துப்பாக்கிச் சூட்டு நடத்தி கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு தமக்கு புதிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அருண் துரைசாமி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் போலீஸ் துறை தாம் கூறியுள்ள குற்றச்சாட்டுகளை சர்ச்சை செய்ய முடியுமா என்று மலாக்கா போலீஸ் தலைவர் ஜுல்கைர் முக்தாருக்கு எதிராக அருண் துரைசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பவம் நடந்த அன்று வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 224வது கிலோமீட்டரில் பழுதடைந்து கிடக்கும் ஒரு காரின் சில புகைப்படங்களை மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான பிளாஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அந்த காரை இழுத்துச் செல்ல இழுவை வாகனம் ஒன்று அதிகாலை 1:25 மணியளவில் முதலாவதாக வந்துள்ளது. அந்த அதிகாலையில் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பதை ஒவ்வொரு சம்பவமாக அருண் துரைசாமி செய்தியாளர்கள் கூட்டத்தில் விவரித்தார். புதிய ஆதாரங்களுடன் தாம் வெளியிட்ட தகவல்கள் யாவும் மலாக்கா போலீஸ் தலைவர் ஜுல்கைர் முக்தார் வெளியிட்ட தகவல்களுடன் முற்றாக முரண்பாடுகள் கொண்டிருப்பதாக அருண் துரைசாமி வாதிட்டார். 3 இளைஞர்கள் பாராங்கினால் தாக்கியதால் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு போலீஸ்காரர் கிட்டத்தட்ட கை துண்டாகும் அளவிற்கு காயமுற்றதாகவும், வேறு வழியின்றி மூவரையும் சுட்டுக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக ஜுல்கைர் முக்தார் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கை துண்டான அந்த போலீஸ்காரர் யார் என்பதை ஜுல்கைர் முக்தார் ஆதாரத்துடன் அடையாளம் காட்ட முடியுமா என்று அருண் துரைசாமி இன்று சவால் விட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.